அப்பா என்ன போட்டு உருட்டிட்டு இருக்கிற மாமா? வரோம்மா. ரேஷன் துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தோம். இது எதுக்காகன்னு பார்த்தியா, நம்ம வாழை மரத்தில் பூ ஒன்று காய்ச்சிருந்ததுன்னு சொல்லி அம்மா பறித்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு சூப்பராக இன்றைக்கி வடை ஒன்று செய்யணுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு உட்காந்துட்டேன். எதில் உட்காந்துருக்கேன்னா கொடக்கல்ல இன்றைக்கி ஆட்டி சுட்டு சாப்பிட்டே அவனு முடிவு பண்ணி வந்து உட்காந்து நானே பாட்டிகிட்டு இருக்கேன்ப்பா. எது உனக்கு பேக் சைடு இருக்கிற அந்த வாழை தானா? ஆமாம் 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 ஆமாம். வைக்க பருப்பு தான் போட்டு. ஆனாமாம்மா இந்த கொடக்கல்ல ஆட்டுறதே ஒரு ஜாலியாக இருக்குமாம்மா. ஆமாம், உண்மையாலுமே அப்படிதான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. உட்காந்து நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டே அவன் பாட்டுக்கு இயற்கையாக உட்காந்து ஆட்டிகிட்டு இருக்கலாம். மிக்சியில் ஆட்டி எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதே உடம்புக்கு அம்புட்டும் கெடுதுன்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. கரெக்டாக அப்படி தள்ளி விடணும் மாட்டேங்க. கரெக்டாக தள்ளி விடணுமா, அப்போ தான் ஈக்குவலாக வந்து அரைப்படும். மாமா கௌரவம்மா நல்லா மைஞ்சு போச்சு, முக்கால்வாசி மைஞ்சு போச்சு மாமா. இந்த டைம் பார்த்து வாசனைக்காக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். இந்த அளவு சேர்த்துக்கணுமாம்மா. இதிலே போட்டு நல்லா அரைச்சி போடணும். தள்ளி விட்டு நல்லா அரைச்சி போடணும். என்னப்பா எல்லாம் அரைச்சி முடிஞ்சிச்சா? அரைச்சி முடிச்சாச்சு மாமா. அப்பா பிடிச்சிச்சு. இன்னும் நொரப்பா இருக்கணுமா? அப்படியா? ஐயா கொழுவு கடையில் இது கொழுவு கையில் கிடச்சின்னு போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாவு பதம் பார்த்து அரைக்கணும். என்ன இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்காட்டுங்க. வாழைப்பூ, வாழைப்பூலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான். உப்பு இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது? பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அதான் பெருஞ்சிரகம் இதுலேயே போட்டு வேறு லெவலில் இருக்கு. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்ருக்கோம். இப்போ போதும். அடுத்து வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கொல்லையிலே விளைஞ்ச பச்சை மிளகாய், அடுத்தது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வாழைப்பூ. இப்போதான் மெயின் இன்க்ரீடியண்டா? ஆமாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாப்பா வெறியில் இருப்பா போலையே. வாழைப்பூ வடை இன்னைக்கு சதைச்சிருவா போல. உடம்புக்கு நல்லது மாமா. ஏதோ ஊறணுமா இல்லை அப்படியே? ஊறுறதுலாம் இல்லை, அப்படியே போட்டுறது தான். அந்த அடுப்பு பற்ற வச்சுட்டு போய் எண்ணெயை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு போடுற வேலை தான். முன்னாடி பாட்டு ஒதுக்கு. கரெக்டா விடு. ஒரு பக்கம் போட்ட உடனே வந்து போச்சு. இன்னும் நல்லா வெந்து போச்சா? வாழைப்பூ நல்லா வெந்திருக்குமா?
நான் பொசுக்குன்னு தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வடையை திங்கிறதுக்கு. சரி சாப்பிடலாம். ரெண்டாவது டைம் சுருத்து லேட்டாகும், அதனால் மொதல் டைம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சலாம்னு பிளான் போட்டியோ? ஆமாம். நான் ஒன்றும் ரியாக்ஷனே காணோம். முழுதுமாம்மா சூப்பராக இருக்கண்ணா. கொடகல்ல ஆட்டினோம்ல மாவு அருமையாக இருக்கு. பல்லு புட்டுக்க போகுது, ரொம்ப ஹீட்டாக வச்சு. நல்லா இருக்குமாம்மா. ம், இந்த வாழைப்பூ அப்படியே வாயில் மாட்டி சூப்பராக இருக்குது. அப்படியே மொறு மொறு நல்லா இருக்கு. ஏன்னா மாவு நீ ஆட்டின இல்லை, அதனால நல்லாயிருக்கும். அப்படிலாம் அம்மா வாழை மரத்துக்கு முன்னாடி உட்காந்து வாழைப்பூ வடையா? ஆமாம் ஆமாம். நீ எப்போ வாழைப்பூ அங்கே கொத்து போடுன்னு நினச்சிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குல்ல? நான் எட்டி பார்க்குறேன், அடுத்த தடவை எடுக்கலாம்னா. எந்திரிச்சாலும் பார்க்குறேன். வாழைப்பூவா? சூப்பர். எடுத்து அதுக்கிட்ட புட்டு. பாப்பா என்ன யோசிக்கிறா? பிடிக்கலையா? ஓ சரி சரி, ஓகே ஓகே, பாய் சொல்லா. பாய். இந்தடா. பாய் சொல்றா சௌஜி. பாய் பாய் எல்லாருக்கும். பாய் பாய் கோதுமை இல்லைன்னு தான் பசுக்கு. பாய் பாய் சொல்லு எல்லாத்துக்கும். பாய் சொல்லு. பாய் பாய். ஓ யூடியூப்ல எல்லாத்துக்கும் பாய் சொல்றா? யூடியூப்ல தான் பாய். பாய்.